அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2ல் வந்து நமக்கு காணாமல் போன பணப்பைங்கிற நமக்கு துணைப்பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர் என்ன கூறினார்? ஆன்சர் நமக்கு 29ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், 29ஆம் பக்கம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பணம் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து 2வது லைன் பாருங்கள். தனது பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்று பொய்யாக கூறினார். அந்த அது மட்டும் குறிச்சிக்கோங்க. தனதுலேருந்து அந்த கூறினார் வரை குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். இக்கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார்? அவரை பற்றி எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 29ஆம் பக்கம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா, இக்கதையில் நீங்கள் இருக்கு அதை அடிச்சுட்டு நான், இக்கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் அரசர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இக்கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் அரசர் ஆவார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, இது வந்து முதல் பாயிண்ட். இக்கதையில் நீங்கள் இருக்கு அதை அடிச்சுட்டு நான் விரும்பும் கதை மாந்தர் அரசர் ஆவார். இது வந்து முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் 29ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 29ஆம் பக்கம் பாருங்கள். நமக்கு அந்த 2வது பேரால் வணிகரின் பேராசை குணத்தை முதல் எழுதிக்கோங்க. வணிகரின் பேராசை குணத்தை எழுதிட்டு அறிந்து கொண்ட அரசர். வணிகரின் பேராசை குணத்தை அறிந்து கொண்ட அரசர் சொன்னபடி வெகுமதி கொடுக்காத வணிகரை கண்டு வெகுண்டார். அது வரை குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நமக்கு அடுத்து நமக்கு என்ன வரும்னா, திரும்ப நமக்கு மொத்தம் 3 பாயிண்ட்டு. முதல் 2 பாயிண்ட் குடிச்சிருக்கோமா. அடுத்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடத்தோட லாஸ்ட்டு பாருங்கள், கற்பவை கற்றவைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே மூதாட்டின்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அந்த கொடுத்து விட்டார் வரை குறிச்சிக்கோங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து 2வது கொஸ்டினுக்கான 3வது பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 3 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. அடுத்து சிந்தனை வினா பாருங்கள். வணிகர் செய்தது சரியா? நீங்கள் அந்த வணிகராக இருந்தால் என்ன செய்தீர்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், அது அப்படி எழுதிக்கோங்க. வணிகர் செய்தது தவறு. நான் வணிகராக இருந்தால் மூதாட்டியை பாராட்டி பணப்பையை அவருக்கு கொடுத்து இருப்பேன். அவ்வளோதான். இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர். அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு பின்னாடி வந்து காணாமல் போன பணப்பையில் நீங்கள் கதை மாந்தர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பற்றி எழுதி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இக்கதையில் எனக்கு பிடித்த கதை மாந்தர் வந்து மூதாட்டி ஆவார். பணப்பையை நேர்மையாக திருப்பி கொடுத்ததால் எனக்கு பிடித்தது. அவ்வளோதான். அந்த 3 லைனை அப்படியே எழுதிக்கோங்க. நீங்கள் இதுதான் எழுதணும் கிடையாது. உங்களுக்கு வந்து அரசர் பிடிச்சிருந்துச்சுன்னா அரசர் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து அவரை பற்றி 2 லைன் எழுதணும். அதே மாதிரி அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். வணிகர் தன் தவறை உணர்ந்து திருந்தி மூதாட்டிக்கு அவர் வெகுமதி அளித்து மன்னிப்பு கேட்டு இருக்கலாம். இதை வந்து 3 லைன் எழுதிக்கோங்க. இது வந்து இதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த கதையை வந்து வேறு மாதிரி முடிக்கணும்னு வச்சா கூட நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நேர்மைக்கு கிடைத்த பரிசு அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அது கீழே ஒரு கதையிலேருந்து இதை 2 தொடர்கள் மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த 2 லைன் தான் எழுதணும் கிடையாது, வேறு லைன் எழுதிக்கலாம். ஆனால் அது மாதிரி அதில் இருக்க கமா ஃபுல் ஸ்டாப்பு கொஸ்டின் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்படியே அந்த ஏதாவது 2 லைன் எடுத்து அப்படியே எழுதணும். நீங்கள் இந்த 2 லைன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.